வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனத்துல ரஜினிகாந்த் நடிக்க சுந்தர் சி இயக்குவதாக ஒரு பட அறிவிப்பு வெளிவந்தது. ஸோ அந்த அறிவிப்பு கொஞ்ச நாளே இமீடியட்டா பார்த்தோம்னா அவர் அதுல இருந்து வெளில போயிட்டாரு. வெளியில போகும்பொழுது அவர் அதுக்கான காரணம் சொல்லலை. அதுக்கப்புறம் லேட்டா எனக்கு ப்ரெஷர் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். என்னால் ஃப்ரீயா எடுக்க முடியுமான்னு தெரியல, ஹெவியான ப்ரெஷர் இருந்தது அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தேடும் பொழுது அதுல சுந்தர் சியும் தன்னையும் ஒரு ப்ரொடியூசரா சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும், ஏசி சண்முகத்தையாவது சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிக்வஸ்ட் வச்சதா தெரிஞ்சுது. ஏன்னா ஏற்கனவே ராஜ்கமல் மணிரத்னத்தோட சேர்ந்து தயாரித்த தக் லைஃப்ல சரியான கோஆர்டினேஷன் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா படத்தையே ரிலீஸுக்கு முந்தின நாள் தான் போட்டு காமிச்சிருக்காரு மணிரத்னம் கமலுக்கே, ராஜ்கமல்ல உள்ளவங்களுக்கே. ஸோ அதனால அவங்களால எந்த கரெக்ஷனும் பண்ண முடியல, எதுவும் சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை, கோஆர்டினேஷன் ஒழுங்கா இல்லாம வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ள வந்தாலே இந்த சிக்கல் இருக்கும். மெட்ராஸ் டாக்கீஸும் சேர்ந்து வர்றப்ப அந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா ராஜ்கமல் படம்னாலே மினிமம் கேரண்டி இருக்கும், ட்ரோல் மெட்டீரியலாலாம் மாறினதே கிடையாது. ஸோ தக் லைஃப் தான் அப்படி ஆச்சு. ஸோ அது இன்னொரு தயாரிப்பாளர் சேர்த்துக்கிட்டதுனால தான். இது நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி, நம்ம மட்டும் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். மணிரத்னம் டைரக்ஷன்ங்கிறதுனால அவருக்கு சம்பளத்துக்கு பதிலாக நானும் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி வந்தார். அதை எல்லார் இடத்துலையும் பண்ண முடியாது, சுந்தர் சிக்கெலாம் அதை பண்ண முடியாது. அதனால வேணான்னு சொல்லிட்டாங்க. ரஜினிக்கும் அந்த கதையில ஒரு ஏதோ திருப்தி இல்லைங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. ஆனால் சுந்தர் சி என்ன சொன்னார்னா, அந்த கதையை நம்ம இன்னொரு காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னு ரஜினி சொன்னார்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார். ஸோ அவர் கமல் சாரை பற்றி எதுவும் நெகட்டிவாக சொல்லலை. ஓப்பனாக பேசும்பொழுது உள்ளுக்குள்ள அவர் என்ன நினைச்சாருன்னு நமக்கு தெரியாது. பட் ஜெயிலர் 2க்கு எகென்ஸ்டா நம்முடைய படத்தை ரிலீஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அக்டோபர் 15 ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 படம் வரும்பொழுது அவருடைய விஷால வச்சு எடுக்கக்கூடிய புருஷன் படம் அதை ரிலீஸ் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை தான் இப்படி வெளி காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். இன்று பிறந்தநாள் காணும் சூர்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சக கமல் ரசிகரான அவர் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்தே தீவிர உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகரா இருந்திருக்காரு. அவர் ரூம்ல உலகநாயகனுடைய போஸ்டர்ஸை ஒட்டி என் கடவுள் கமல் அப்படின்னு எழுதுற அளவுக்கு இருந்திருக்காரு. அதே நேரத்துல அவர் பொது நிகழ்ச்சிகள்லையுமே தன்னுடைய என் தலைவர் கமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பிரகாஷ் ராஜ் நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அதுல கோபிநாத்தோடைய ஒரு நிகழ்ச்சி, அவர் ஃபேன்ஸோட கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சியில போன்ல வருவாரு. யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமான்னு கோபிநாத் கேட்கும்போது என் தலைவர்கிட்ட அப்படிம்பாரு. அதே நேரம் இவர் வெளிநாடு போயிட்டு வந்த பொழுது கமல் சார் அவருக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். எப்படி எம்ஜிஆர் கமல்ஹாசன் சொன்னாரோ, உடம்ப தேர்த்து எக்ஸசைஸ் பண்ணு, நீ கதாநாயகன் வர வேண்டியவன், ஒரு டான்ஸ் அசிஸ்டண்டாவும் அசிஸ்டன்ட் டைரக்டராலாம் நீ இருக்கக்கூடாது, நீ கதாநாயகனா வரணும் அப்படின்னு கமலுக்கு அட்வைஸ் பண்ணாராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஸோ அந்த மாதிரி இவருக்கு இன்ஸ்பிரேஷன் கமல்ஹாசன் தான். சினிமால வரலனாலும் வேற பிசினஸ்ல இருந்தா கூட நான் ஏன் இதுல வித்தியாசமா பெஸ்டா பண்ணிருப்பேன், அதுக்கு இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான் அப்படின்னு சொன்னாரு. ஒரு கட்டத்துல விஜய் அவார்ட்ஸ், அது கமல் பீக்ல தசாவதாரம் அந்த மாதிரி பீக் படங்கள் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல இவருக்காக விட்டு கொடுத்தாரு ஒரு தடவை சிறந்த நடிகர் விருதை. அப்ப சிவகுமார் சொல்லுவாரு, கமல்ங்கிற என் தம்பி இருக்கிறவரே வேற எவனும் அந்த அவார்டை வாங்க முடியாது, அவன் இன்னைக்கு விட்டு கொடுத்துருக்கான், அவனுடைய என் சித்தப்பன் அவன் சூர்யாக்காக விட்டு கொடுத்துருக்காங்கிற மாதிரி அந்த மேடையில பேசுவாரு. அந்த அளவு அவங்களுக்குள்ள உள்ள பாண்டு, அவர் விக்ரம்ல ரோலக்ஸ் கேரக்டர் பண்ணது. ஸோ இது எல்லாமே எப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் மீது உள்ள மரியாதை. அந்த ரோலக்ஸ் கேரக்டருக்கு வேற சில பேர் சாய்ஸஸ் இருந்தும் கமல் சார் இதை சூர்யா பண்ணட்டும், ஏன்னா சூர்யாவுக்கு நடுவுல தியேட்டர்கள் ரிலீஸே இல்லை, அவருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரோலக்ஸ் கேரக்டர் பண்ணாருன்னா அடுத்தடுத்து அவர் படங்கள் பண்ணும்பொழுது அவர் கெரியருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு கிரியேட் பண்ணுங்கிறத சொல்லி அதை சூர்யாக பண்ண வச்சாரு. ஸோ அந்த மாதிரி கமல் சாரும் சூர்யா மேல மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார். அவரும் மிகுந்த அவருடைய யாரை வேணாலும் அவர் கூப்பிட்டுருக்கலாம். இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்டார்டமுக்கு சூர்யா,
ஆனால் அவர் வந்து தன்னுடைய அகரம் ஆரம்பிச்சு 25வது வருஷமா அந்த ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷனு, அதுல வந்து சீஃப் கெஸ்டா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை தான் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறது தான் தன்னுடைய பெருமையா நினைச்சாரு. ஏன்னா உங்களை ரோல் மாடலா எடுத்து தான் நான் நற்பணி இயக்கத்தை பார்த்து தான் இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட சூர்யா அவர்கள் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவோம். அவருடைய விஸ்வநாதன் சன்ஸ் மாபெரும் வெற்றி பெறட்டும். கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரைய அவருக்கு நல்ல இசை ரசனை உண்டு. அவர் எந்த மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணா கூட அவரால் பாட்டு வாங்க முடியும். அவர் தேவாவோட ஒர்க் பண்ணாலும் அவர் வந்து நல்ல பாட்டு வாங்குவார். அவர் நீங்க சாதாரணமா இருக்காது. நீங்க அவ்வை சண்முகி பாட்டா இருக்கட்டும், பம்மல் சம்பந்தமா இருக்கட்டும், பஞ்சதந்திரமா இருக்கட்டும், இந்த படங்களோட பாட்டெல்லாம் வந்து அவர் சொல்லி வாங்குவார். அது குறிப்பா வந்து இந்த தூணுக்குள்ளும் இருப்பாண்டி துரும்பிலும் இருப்பாண்டி அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து அவர் கமல் சொல்லி இது இப்படிதான் வேணும், இந்த மாதிரி வரி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினது. அந்த பாண்டி பாண்டிங்கிறது வரணும், ஏன்னா ஹீரோவோட பேரு பாண்டி, டைரக்டா அது தெரியக்கூடாது. ஸோ இன்டைரக்டா அந்த அந்த மாதிரி அவர் கேட்டு வாங்கினது நிறைய. நம்ம இளையராஜாட்ட அந்த மாதிரி நிறைய பாட்டு கேட்டு வாங்கியிருக்காரு. குணா படத்துலலாம் எல்லா பாட்டுமே கமல் சொல்லி தான் கேட்பாரு. ஏன்னா நமக்கு அது ஆடியோ கேசட்லேயே வந்தது. குணா வந்து ராஜா கேசட்னு சொல்லி அப்போ இளையராஜா சொந்தமாக ஆரம்பிச்சாரு. அவருக்கும் எக்கோ வந்து அவருடைய கம்பெனி தான். அவர் பார்ட்னர் ஏமாத்திட்டு போயிட்டாரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சுப்பிரமணியன்னு அவரை நம்பி கொடுத்தாரு, அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு. அதனால அவர் ராஜா கேசட்னு தனியாக ஆரம்பிச்சாரு. அந்த விசிறி படம் போட்டிருக்கோம், திருவண்ணாமலை அந்த சித்தருடைய விசிறி, பகவான் ரமண மகரிஷி, அது ஆரம்பிச்சாரு. அதுல வந்து இப்போ சுவாரஸ்யமா இருக்கும். அதுல யூடியூப்ல கூட சில இது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்மணி அன்போடு பாடல் உருவானது. ஒவ்வொரு பாட்டுக்குமே சிச்சுவேஷனை கமல் சொல்லி அதுக்கு அவர் கம்போஸ் பண்ணுவார் இளையராஜா. ஸோ அந்த மாதிரி கமலும் இவர் சந்தனம் பாரதி, கங்கைமரன், இளையராஜா 4 பேர் உட்காந்து கம்போஸ் பண்ற மாதிரி தான் அந்த இது இருக்கும். இன்னைக்கு வந்து ஹிமேஷ் ரேஷ்மி அவர்களுடைய பர்த்டே. தசாவதாரம் படத்துக்கு ஏஆர் ரஹ்மானோ இளையராஜாவோ ஆரி ஜெயராஜோ இல்லை. பெரிய படம், 10 கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஹிமேஷ் ரேஷ்மியா வந்து பாட்டு போடுறாரு. அப்படிங்கும் பொழுது இது என்னடா அது, ஹிமேஷ் ரேஷ்மியா வச்சு இவர் பாட்டு வாங்குவாரா அப்படின்னு இருந்தது. ஆனால் அவர் வாங்கின பாட்டு எல்லாமே ஒரு காவியமா மாறுனுச்சு. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது அப்படிங்கிற பாட்டை வாங்கினாரு. அது இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அந்த முதல் ஒரு 10-15 நிமிஷம் அது சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி படத்தையும் எடுக்க முடியாது, அந்த மாதிரி பாட்டையும் வாங்க முடியாது, அந்த மாதிரி பாட்டையும் பிக்சரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தசாவதாரத்துல காமிச்சாரு. அதுல அந்த பாட்டு மட்டும் கிடையாது, எல்லா பாட்டுமே, அந்த ஓ சனமா இருக்கட்டும், உலக நாயகனேவா இருக்கட்டும், அந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களையுமே பிரமாதமா வாங்கி அது மாபெரும் வெற்றி பெற்று வசூல் சாதனை படைத்து பாடல்களும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ ஹிமேஷ் ரேஷ்மியாவா இருந்தாலும் அது யாரா இருந்தாலுமே கமலஹாசன் வந்து எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பாட்டு வாங்குவாரோ, அவருக்கு அந்த இசை ரசனை இது மக்கள்கிட்ட எப்படி போகுங்கிறது உண்டோ, கமலுக்கு வந்து இஸ் அ ட்ரைன்டு கர்நாடிக் சிங்கர், பரதநாட்டியம் டான்சருங்கிறதுனால அவருக்கு வந்து தாளம் தெரியும். அது எப்படி இருந்தா எந்த சூழ்நிலைக்கு எந்த மாதிரி பாட்டு வேணும். அவருக்கு சினிமாவும் நிறைய பார்த்ததுனால அவரால் உதாரணத்துக்கு நல்ல பாடல்களை சொல்ல முடியும். அப்படி சொல்லி வாங்கி ஹிட் பண்ண படம் தான் தசாவதாரம். இன்று பிறந்தநாள் காணும் ஹிமேஷ் ரேஷ்மி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.